மாதமாக நடத்த முடியல, சூழ்நிலை சரியில்லை. ஒவ்வொருத்தரும் ஒரு என்கேஜ்மெண்ட்டில் இருந்ததுனால, ஏன்னா அடுத்த மாதத்துலேருந்து மாதம் மாதம் ரெகுலராக நடக்கும்போது ஒவ்வொரு இந்த மீட்டு நடக்கிறதுக்கு முன்னாலேயும் ஒரு போட்டி வைப்போம். இந்த போட்டியில் கலந்துக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு பரிசு உண்டு. நல்லா சிறப்பாக பண்ணவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா என்கரேஜ்மெண்ட் பண்ணுற மாதிரி நல்ல பரிசுகள் வழங்கப்படும். அதனால் தயவு செஞ்சு இசைமுத்துக்களில் எல்லோரும் கலந்துக்குங்க, போட்டியில் எல்லோரும் கலந்துக்குங்க. இது எங்களுடைய பணிவான வேண்டுகோளாக கேட்டுக்கிறோம். எங்களுக்கு எதிர்பாராத விஷயமா நேற்று ஒரு சுகுருடைய எங்கள் அட்மினுடைய அண்ணன் ஒருத்தர் இறந்து போனார். அதனால் ஒரு விழாவாக கொண்டாடாமல் அப்படி அமைதியாக அன்றைக்கி ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அதுதான் விஷயம், வேறு ஒன்றும் காரணங்கள் கிடையாது. எங்களுடைய அட்மின்கள் டாக்டர் முகமது சார், தம்பி சுகூர் மற்றும் நிர்மலா சேகர், அவங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்காக அவங்க போயிட்டாங்க, வர முடியல. அடுத்தது சுசி தான் ரொம்ப ஆக்டிவாக, டாக்டரும் சுசியும் தான் ஆக்டிவாக இருந்து நல்லா பார்த்துக்கிறாங்க. ரெகுலராக இது இனிமேல் தொடரும், அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்து கிடையாது. பெரியவங்க அத்தனை பேரும் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. இசைமுத்துக்கள் சார்பாக மீண்டும் மீண்டும் உங்களுக்கெல்லாம் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். ஃபஸ்ட்டு தங்கவேல் பிரதர் வாங்க. அண்ணி ஃபோட்டோ எடுங்க, குரூப்பில் போகிறதுக்காக வேணும். ஓகே, நான் வெளியில். நெக்ஸ்ட் சேவியர் சார். தங்கவேல் சார் யார்? பாலாஜி பிரதர். சாமி ஒரு விஷயம் சொல்லணும். ஐயா ஒரு 1.5 வருஷமாக எனக்கு பழக்கம். இவர் வந்தால் நாங்கள் தப்பாக எடுத்துக்க வேணாம், அவரும் தப்பாக எடுத்துக்க மாட்டார். இவரெல்லாம் ஏன் பாட வர்றாருன்னு நினைப்போம். ப்ராமிஸாக சொல்கிறோம். அப்படி இருந்தவர் இன்றைக்கி அவ்வளோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுங்க. இந்த ஒரு வருஷத்தில் நல்லா பெரிய வீட்டுக்காரமாகவும் பாடுவாங்க. பாடுறதுக்காகவே ஒரு ஃப்ரீ மீட் ஒன்று வச்சார். எங்களை மாத்திரம் வர வச்சு வலசராகத்தில். அந்த அளவுக்கு மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. பட் ஹெவி ஒர்க்கு, அதனால் அவர் வேகாமல் கலந்துக்க முடியல. ஐயா, நீங்கள் அவசியம் கலந்துக்கொண்டீங்க. சரி, மதனகோபால் அப்பா. இன்னும் ஒரு 100 வருஷம் ஐயா வாழணும், இதே ஆக்டிவாக இருக்கணும். 2 பேரும் ரொம்ப ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் வாழ்க்கையை பயணிக்கணும். ரொம்ப நன்றி இசைமுத்துக்கள் சார்பாக உங்களுக்கு நன்றி. இவர் இசைமுத்துக்கள் குழுமத்தில் வராத நாளே கிடையாது. எல்லாத்துலேயும் வருவார். இசைமுத்துக்கள் மெயின்லேயும் வருவார், பாடல்லையும் வருவார், இன்வைட்லேயும் வருவார். ஆமாம், பார்த்துக்குங்க. அம்மா நீங்கள் வாங்கம்மா, அம்மா நீங்களும் வாங்க, கொஞ்சம் வாங்க. பரவாயில்ல, வாங்கம்மா, வாங்க தாயி. ஃபோட்டோ தீமா, பாக தீமா. உங்களை முன்னுரிமை எடுத்துக்கிட்டு தான் நாங்கள் 2 பேரும் இயங்க போகிறோம். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆக்சுவலாக இது என்னுடைய 2வது ப்ரோக்ராம் தான், கரெக்ட் 2வது ப்ரோக்ராம் தான் நான் இந்த குழுவில் பயணிக்கிறேன். ஆனால் தினந்தோறும் அவங்களோட பயணிக்கிறேன், அதுவும் உண்மை. காலையில் எழுந்த உடனே முதல்ல பார்த்திங்கன்னா எல்லா குழுக்களுக்குமே நான் குட் மார்னிங் போடுவேன். அதே மாதிரி எல்லா குழுக்களுக்குமே இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் நடந்தாக்கா நாளைக்கு அந்த ப்ரோக்ராமுடைய ஒரு
இது வந்து அதில் போயிடும், எல்லா குழுக்கும் போயிடும். ஸோ அந்த மாதிரி நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். அதனால் அதில் ஸ்பெஷல் என்னென்னா, சார் சொன்ன மாதிரி அவங்களுக்கு 3 குரூப் 3 வச்சுருக்காங்க, 3த்துலேயும் போய் போடுவேன். ஆனால் இது வரைக்கும் என்னை திட்டினதே இல்லை. அதே நேரத்தில் நானும் அதிகப்படியாக போட்டு அவங்கள தொந்தரவு பண்ண மாட்டேன். ஒரே ஒரு இது தான் போடுவேன், அனாவசியமாக தொந்தரவு பண்ண மாட்டேன். ஒரு வேளை ஏதாவது தப்பு இருந்ததுன்னா சுசி டெலிட் பண்ணிவிடும், அதையும் சொல்லிடுறேன். தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ, தேங்க்ஸ். ரூப சித்ரா சிஸ்டர் வாங்க. அதனால தான் உங்களுக்கு கொடுக்குறோம், அதனால தான் உங்களுக்கு கொடுக்குறோம். ஜாயின் பண்ணவங்களுக்கு தான், வேறு என்ன இல்லை. அது இதில் காம்படிஷன்லாம் கிடையாது, டோட்டலாக எல்லாத்துக்கும். அதுதான் அதுக்கு தான் கொடுக்குறதுனால. பட் எங்க ரொம்ப எங்கரு கற்பகம் ஜிகே. நீங்க தானே. கற்பகம் எஸ்கே. கற்பகமே உனை என்று கதியேதம்மா. உங்களோட பாடு சுத்தமா தெரியாது சார். எல்லோருக்கும் நன்றி. இசைமுத்துக்கள் குழுமத்தின் அழைப்பை ஏற்று வந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. எங்களுக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னென்னா, நாங்கள் நினைக்கிற நேரத்தில் எங்களுக்கு ஆடியோ ஃபைல் கிடைக்க மாட்டேங்குது. இந்த ஆடியோ ஃபைல்னாலேயே நாங்கள் வந்து அவர் என்னை கோச்சுக்கிட்டாலும் சரி, இதுக்காகவே மீட்டை தள்ளி வச்சு கடைசியில் 2 மாதம் 3 மாதம் கேப் ஆகி போயிடும். அதனால் அவருக்கு எச்சரிக்கை கொடுக்குறேன். இனி செட்டிநாட்டிலேருந்து 60 எடுத்துகிட்டு வந்துடுவேன், பார்த்துங்க. அங்கே சின்ன வீடு கிடையாது சார் அவருக்கு. நன்றி நன்றி, எல்லோரும் நன்றி, எல்லோருக்கும் நன்றி. பரிசு வாங்கிய அனைவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். விரைவில் எல்லோருக்கும் பரிசு